மக்களே இன்னைக்கு எல்லா காய்களும் செம்ம ரேட் அதிகம். அவங்க வாங்கினதே அங்க ரேட்டு சரியான ரேட் அதிகம் இன்னைக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் ரேட்டு. 2 hours ஆகுது எனக்கு. ஆனா நான் வீட்டு 10 ரூபா தான் வச்சுருவேன். 2 ரூபா தான் லாபம் கிடைக்கும். எல்லா காயுமே ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காய்கறி, பழம், பூ, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நம்ம ரொம்ப கம்மியான ரேட்ல பண்ணி தருவோம். நாங்க வாங்கறதை விட ஒரு 5 ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்ல பெஸ்டா தருவோம். பெஸ்டா இருக்கும் நம்ம கிட்ட எல்லா காய்கறியும். காய்கறி சுத்தி காட்டுறா. என்னோட பயோல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நீங்க ஜாயின் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காய் இருக்கு, என்னென்ன பிரைஸ், எந்தெந்த காய் என்னென்ன விலை எல்லாமே அதுல வந்துடும். அது மாதிரி லொகேஷனும் அதுல ஷேர் பண்ணுவேன். நீங்க லொகேஷன் பார்த்து டைரக்டா நம்ம கடையை விசிட் பண்ணலாம். எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க எல்லாமே உங்களுக்கு ரேட்டோட மார்க்கெட்ல எடுத்தது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பா நான் உங்ககிட்ட போடுறேன். அவங்க எவ்வளவுக்கு வாங்கினா நான் எவ்வளவு விற்கிறேன். 30 கிலோ போட்டுனா போட்டு அவருக்கானால நான் அவருக்கானால 60 எப்பா. வெண்டைக்காய் என்ன விலை சொன்னா 40? 5 ரூபா 35 ரூபா போட்டு 40 ரூபா கம்மி இல்ல. 40 ரூபா என்னால மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் போட பாரு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு இதுல ஒண்ணுமே சுத்தமா லாபமே இருக்காது. இன்னைக்கு நான் விற்கிற வியாபாரம் நஷ்டம் தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வரணும் என்கிட்ட தேடி, மக்கள் என்னை தேடி வரணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்.